ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், போர் தொழில் போன்ற ஒரு தரமான த்ரில்லர் படத்தை கொடுத்த இயக்குனர் விக்னேஷ் ராஜா இயக்கத்தில் நம்ம தனுஷ் நடிப்பில் இன்றைக்கி வெளியாகி இருக்கிற படம் தான் கரை. ஏற்கனவே டீஷர்ட் ட்ரெய்லர் அப்படின்னு எதிர்பார்ப்பை எகிற வச்ச இந்த படம் எப்படி இருக்குது, தனுஷோட நடிப்பு இந்த முறை எந்த அளவுக்கு பேசப்படும் அப்படிங்கிறத வாங்க விரிவாக பார்க்கலாம். படத்தோட கதைக்குள்ளே போனோம்னா, நாயகன் கரசாமி, அதாவது நம்ம தனுஷ், ஒரு சூழ்நிலையில் வீட்டை விட்டு பணத்தை திருடிட்டு ஓடி வந்துடுறாரு. வேறு வழி இல்லாமல் சின்ன சின்ன திருட்டு செஞ்சு காலத்தை ஓட்டுறாரு. இவருக்கு மமிதா பைஜு மேலே காதல் வருது. தன்னோட மனைவிக்காக இந்த திருட்டை விட்டுட்டு ஒரு ஹோட்டலில் வேலைக்கு சேர்றாரு. ஆனால் அங்கே கிடைக்கிற வருமானம் பார்த்திங்கன்னா அவருக்கு பத்தலை. தன்னோட அப்பா கந்தசாமி கிட்ட, அதாவது KS ரவிக்குமார், உதவி கேட்கலாம்னு ஊருக்கு போகிறாரு. அங்கே போனால் தான் தெரியுது அவரோட அப்பாவே டிராக்டர் வாங்க நிலத்தை அடமானம் வச்சு கடனாளியாக நிற்கிறாருன்னு. அவர் மட்டும் இல்லை, அந்த ஊரே கடனால் தவிக்குது. இந்த கடன் சிக்கல்ல இருந்து தனுஷ் ஊரையும் குடும்பத்தையும் எப்படி காப்பாற்றினாரு? அவரை துரத்துற போலீஸ் அதிகாரி சுராஜ் அவரை பிடிச்சாரா இல்லையா? இதுதான் கரை படத்தோட மீதி கதை. படத்தோட மிகப்பெரிய பலம்னா அது நம்ம தனுஷ் தான். பல இடங்களில் வசனமே இல்லாமல் வெறும் கண்களாலையும் உடல் மொழியாலையும் உணர்ச்சிகளை அப்படியே நமக்கு கடத்துறாரு. மமிதா பைஜுவுக்கு பெரிய ஸ்கோப் இல்லைனாலும் எமோஷ்னல் சீன்ஸில் தனுஷ்க்கு ஈடு கொடுத்து நடிச்சிருக்காங்க. அடுத்ததாக சொல்லணும்னா KS ரவிக்குமார், மகனை பார்த்ததும் அவர் காட்டுற பாசமும் அப்புறம் மகனோட நிலையை நினச்சி வருத்தப்படுறதுன்னு ஒரு அனுபவம் வாய்ந்த நடிப்பை கொடுத்துருக்காரு. வில்லத்தனம் கலந்த ரோலில் ஜெயராம், அப்புறம் போலீஸாக வர்ற சுராஜ் அவங்க வேலையை சிறப்பாக செஞ்சுருக்காங்க. GV பிரகாஷோட இசை படத்துக்கு தேவையான பலத்தை கொடுத்துருக்குது. அப்புறம் படத்தோட ப்ளஸ்ஸு மைனஸை வாங்க பார்க்கலாம். படத்தோட ப்ளஸ் அப்படின்னு பார்த்தா விக்னேஷ் ராஜாவோட மேக்கிங் மற்றும் த்ரில்லர் காட்சிகள். ஒரு திருடன் மீண்டும் திருடனாக தான் ஊரை காப்பாற்ற முடியுங்கிற அந்த ஒன் லைன் ரொம்பவே சுவாரஸ்யமாக இருக்குது. எமோஷன் மற்றும் காமெடி சரியான அளவு கலந்துருக்குது. மைனஸ் அப்படின்னு பார்த்தோம்னா த்ரில்லர் காட்சிகளில் இருந்த அந்த விறுவிறுப்பு எமோஷ்னல் காட்சிகளில் கொஞ்சம் குறைவாக தான் இருக்குது. அந்த இடங்களையும் கொஞ்சம் வேகமாக இருந்திருந்தால் படம் இன்னும் ஒரு ஸ்டெப் மேலே போயிருக்கும். மொத்தத்தில் கரை தனுஷ் ரசிகர்களுக்கும் த்ரில்லர் பட விரும்பிகளுக்கும் ஒரு நல்ல விருந்து. ஒரு முறை தாராளமாக போய் தியேட்டரில் பார்க்கலாம். இந்த விமர்சனம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் படம் ஆல்ரெடி பார்த்துட்டிங்கன்னா படம் எப்படி இருந்துச்சுங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.